ஹலோ ரைடர்ஸ் அண்ட் ரைடிங் ஃபேமிலி, நான் உங்கள் சேது. இந்த வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோ கரெக்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பழைய பேசஞ்சர்ஸ்லாம் இங்கே இறக்கி விட்டோம். நம்ம பழைய பேசஞ்சர்ஸ் இறக்கி விட்டு ஒரு 9 பேர்கிட்ட இறங்கிட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா. ஒரு 9 பேர்கிட்ட இறங்கிட்டாங்க. இந்த பைக்கார் போனார்னா நம்ம டக்குன்னு போயிடலாம். நம்ம புது பேசஞ்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போன டைம் போன ரூட் மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த டைம் நம்மளுக்கு ரூட்லாம் மேப்லாம் பார்த்தீங்கன்னா மாறிடும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம போன டைம் முடிக்க வேண்டிய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டைம் கிட்ட வந்துட்டோம். இந்த மேப்லாம் முடிஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே பாட்டாக நம்மளுக்கு போயிடும். எனக்கு தெரிஞ்சு இது பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாட்டுக்கு மேலே போகும் தான் நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா பெரிய மேப் தான் நம்ம போட்டு வச்சுருக்கோம். அதே பார்த்தீங்கன்னா 13 வந்துச்சு. மொத்தமாக அந்த இன்ட்ரோ வீடியோ எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 வீடியோ வந்துச்சு. இப்போ எப்படி வரப்போகுதுன்னு தெரிலங்க. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பேசஞ்சர்ஸ்லாம் ஏற்றியாச்சு. நம்ம இங்கேருந்து கிளம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பறக்க ஆரம்பிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாலை ஒரு அழகாக டேர்ன் பண்ணிடலாம். போன டைம் அந்த பக்கம் போய் தான் டேர்ன் பண்ணோம். எத்தனை பேர் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா என்ன ஏது அப்படிங்கிறது தெரில. நம்ம போன டைம் போன மாதிரியே தான் ரோட்டில் போகிறோம். எனக்கு தெரிஞ்சு வழி எங்கேயாச்சும் மாறும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மாறுங்க. ஏன்னா பார்த்துட்டிங்கன்னா இது நம்ம இந்த டைமு எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 வீடியோக்கு மேலே தான் வரும்னு நினைக்கிறேங்க. பார்க்கலாம் என்ன ஏது அப்படிங்கிறத. அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகுமாங்க. நம்ம ரைடை பார்த்திங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூராக பேசஞ்சர்ஸ் எல்லாம் விட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ரைடை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு முடிக்கலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம 140 ப்ளஸ் ஆயிடுச்சு பஸ்ஸு. நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா டீசல் ஃபுல் டேங்க் பண்ணிக்கலாம் எங்கேயாச்சும் பங்க் இருந்துச்சுன்னா. ஏன்னா இடையில பங்க் இல்லைன்னு வைங்க ரொம்ப சிரமமாக போயிடும். அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது பஸ் சிமுலேட்டர் இந்தோனேசியாவில் கூட அவ்வளோக்கு டீசல் பார்த்திங்கன்னா இழுக்கிறது இல்லை. ஆனால் பஸ் சிமுலேட்டர் இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறையாவே டீசல் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு டெம்போ கார் போயிட்டுருக்கார். அவர் ஓவர்டேக் அடிச்சு நம்ம வந்துட்டோம். இங்கே ஸ்கூல்லாம் நிறையா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு டேர்னிங் வரும் ரைட் சைடு. ஆமாங்க, கரெக்டாக டேர்னிங் வந்துருச்சு. நம்ம பார்த்திங்கன்னா இங்கேயும் பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் போடணும். ஆக்சுவலாக இண்டிகேட்டரே நம்மளுக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குதுங்க. இந்த சைடு லெஃப்ட் சைடு தான் நல்லா ஒர்க் ஆகுது, ரைட் சைடு ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஏன் என்ன ஏது அப்படிங்கிறது தெரில. நம்ம அதுவும் பார்த்திங்கன்னா பல்ப் ஏதாச்சும் பீஸ் போயிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் ஒர்க் ஆகுறது இல்லையாட்டிருக்கு. சரி பார்க்கலாம் என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், கூடிய விரைவில் பார்க்கலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா அப்படியே ஜம்முன்னு போயிட்டுருக்கோம். மழை வேறு வந்துடுதுங்க. ஆகுனா டக்கு டக்குன்னு இந்த ஊரில் ஆகுனா மழை வேறு வந்துடுது. அது போக பார்த்திட்டிங்கன்னா நல்லா ஒரு கனமழை ஆகுனா வந்துடுதா. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. இங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த இடம் முடிஞ்சோன்னே தான் நம்மளுக்கு தெரிஞ்ச அடுத்த ரைடுக்கு ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா போன டைமே நம்ம இந்த இடம்லாம் பார்த்த மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே கைஸ், எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் பார்த்து பத்திரமா போங்க, சேஃபாக இருங்க. அதே மாதிரி ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.